கர்த்தரும் உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே இன்னும் அதிகமான கிருபைகளையும் பலனையும் பாதுகாப்பையும் தந்து பரிசுத்த பாதையிலே ஒவ்வொருவரையும் நிலைநிற்க செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசேக்கியேல் 42 அதனுடைய 20வது வசனம். பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு என்று சொல்லி ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருப்பதை நான் பார்க்க முடிகிறது. நாம் 41வது அதிகாரத்தின் தொடர்ச்சியான இந்த அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஒரு பரிசுத்த நகரத்தை கர்த்தர் வடிவமைத்து அது சரியாக சீராக நேர்த்தியாக இருக்கும்படியாக அதை அழகான விலையேறப்பெற்றவைகளால் சித்திரம் தீர்த்து ஆண்டவர் அதை பின்பு பெற அதன் அடுத்த பகுதிகளை புறஜாதிகளுக்காக விட்டுவிடுகிறதையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அதிலே ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தம் பண்ணப்பட்ட ஜனத்தை பாதுகாப்பதற்காக, அவர்களை பராமரிப்பதற்காக, அவர்களை வழிநடத்தி அவர்களை மகிழ பண்ணுவதற்காக ஆண்டவர் ஒரு சிறந்த ஏற்பாடுகளை அங்கே செய்து தன்னுடைய பரிசுத்தமான ஜனங்களை பாதுகாக்கும்படி அவர் அந்த எடுத்து கொள்ளுகிற அந்த முயற்சிகளைத்தான் இங்கே நாம் அந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய இன்றைக்கு நமக்கு யாருக்குமே யார் பரிசுத்தம் உள்ளவர்கள் யார் பரிசுத்தம் இல்லாதவர்கள் என்று வெளிப்படையாக காண முடியாத ஒரு பயங்கரமான காலத்திலே இருக்கிறோம். இல்லை யாரை இவர்கள் பாவிகள் என்றோ இல்லை இவர்கள் நீதிமான்கள் என்றோ தீர்க்க முடியாத கட்டாயமான இடத்திலே இன்றைக்கு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்காக கட்டி உண்டாக்க போகிற நகரத்துக்குள் அதை அந்த மகிமையான அந்த ராஜ்யத்துக்குள் அந்த அரண்மனைக்குள் போகும் பொழுதுதான் ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த உலகமே அறிந்து கொள்ளும். இன்றைக்கு அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் அன்றைக்கு அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனால் வடிவமைக்கப்பட்ட அந்த மகிமையான பட்டணத்திற்குள் இருப்பார்கள். ஆனால் பரிசுத்தம் என்று காண்பித்து கொண்டிருக்கிறவர்கள் சிலர் பட்டணத்திற்கு வெளியே இருப்பார்கள். இது அந்த 1000 வருஷ அரசாட்சியில் அதிகமாய் விளங்க பண்ணுகிறதை நாம் காண முடிகிறது. அப்படியானால் இன்றைக்கு நாம் அந்த பரிசுத்தம் பண்ணப்பட்டதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு ஒரு அழகான நகரத்தை கர்த்தர் வடிவமைக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்திலே தேவனுடைய மகிழ்ச்சியின் பலனை அடைவதற்கு பாத்திரவான்களாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் ஒரு மாயான பரிசுத்த தோற்றமுடையவர்களாய் விளங்காதபடி வசனத்தின்படி நம்முடைய ஆண்டவர் தந்திருக்கிற பிரமாணங்களின்படி நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக நம்முடைய வாழ்வை காத்து கொள்ளுவோம். காரணம், நம்முடைய செய்கைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய எண்ணங்களுக்கு பரிசுத்தமாக தோன்றி கொண்டிருக்கும். ஆனால் வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்வை பரிசுத்தமாக்கி கொண்டால் மாத்திரமே தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பரிசுத்தமாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணுகிற காலம் அது சீக்கிரமாய் வெளிப்பட போகிறது. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய பலனை தேவனுடைய சமூகத்திலிருந்து நிறைவாய் அனுபவிக்கும்படி நம்முடைய வாழ்வை வேத வசனத்தின்படியான ஒரு பரிசுத்த வாழ்வை காத்து நடப்போம். கர்த்தர் தாமே நம்மிலே மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. எங்களுக்காக ஒரு பெரிய ஆண்டவரை பட்டணத்தை கர்த்தர் கட்டி எழுப்புகிறீர். ஆண்டவரை அதிலே கொண்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை வைத்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கும் உரிய வித்தியாசத்தை விளங்க பண்ணும்படிக்கு அந்த பட்டண நகரத்தை கட்டி வடிவமைத்து கொண்டு வருகிறீர் என்று வேதம் எங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தகப்பனே, எங்கள் பார்வைக்கும் எங்கள் சுய நீதியும் உள்ள பரிசுத்தம் அல்ல,
கர்த்தரே வேத வசனத்தின் கீழ்ப்படிந்து வேத வசனத்திற்கு ஒப்பு கொடுக்கிறதுனால் உண்டாகிற பரிசுத்தத்தை நாங்கள் வாஞ்சிக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அந்த பரிசுத்த வான்களுக்காக கட்டி உண்டாக்கப்படுகிற நகரத்திலே நாங்களும் பங்கடையும்படிக்கு எங்களை கர்த்தர் நடத்தி செல்லும். பரிசுத்த தெய்வமே, ஆண்டவருடைய மகிமை விளங்க பண்ணுகிற காலங்களிலே நாங்கள் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் புறக்கணிக்கப்படுகிற இடத்தில் ஒருபோதும் வந்துவிடக்கூடாதப்பா. தேவ கிருபையினால் எங்களை தாங்கி கர்த்தரங்களை நடத்தும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அப்படி நீங்கள் நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.